என்ன சந்தானம் சார். இனிமே நோ கிரெடிட் கார்டு, நோ மந்த்லி கமிட்மெண்ட், எஸ்பெஷலி வைஃப் டார்ச்சர். ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு சீக்கிரம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏதோ ஆயுள் கைதிக்கு தண்டனை முடிஞ்சு விடுதலை ஆகி வெளியே வந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். நீங்களா கையில விலங்க மாட்டிக்க வேண்டியது, அப்புறம் அதை கழட்ட முடியாம தவிக்க வேண்டியது. பாத்தியா, டைவர்ஸ் வாங்கின கையோட அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடாத சார். வர்றவ இவளுக்கு மேல இருந்தா உன் பாடு திண்டாட்டம் தான். அப்புறம் அதுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க நான் தான் வரணும். யோ, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம சந்தோஷமா வாழுங்கயா. ஆமா சார். கிடைச்ச சந்தோஷத்தை இனிமே நான் இழக்க மாட்டேன் சார். நான் வரேன் சார். ஓகே, ஆர்டர் காப்பி வந்ததும் கூப்பிடுவாங்க, வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ரேணு, பாத்தியா அந்த ஆள் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல எவ்வளவு அலாதி. நம்மளோட 20வது கேஸும் சுமூகமா முடிஞ்சது இல்லையா? ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் சார் இப்படி டைவர்ஸ் கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, ஒருத்தரை கூட சேர்த்து வைக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்களே? என்னம்மா இப்படி கேக்குற? கல்யாண வாழ்க்கை ஒரு போரு. பெரியவங்க அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெளியே இருக்கிறவன் உள்ள போக துடிக்கிறான், உள்ள போனவன் வெளியே வர துடிக்கிறான்னு. உள்ள போக துடிக்கிறவனை நாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமாயி வெளியே வர துடிக்கிறவங்கள நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க இன்னும் வெளியே தான் இருக்கீங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த தப்பை மட்டும் நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். இப்ப கூட எனக்கு பொண்ணு பார்க்க என்னோட மொத்த குடும்பமும் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு. ஆனா நான் என்னோட கிளைண்ட் கேஸுக்கு ஆர்குமெண்ட் பண்ண கோர்ட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் நான். நமக்கு இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் எதுவுமே செட் ஆகாது. அதுக்குள்ள நானும் சிக்கவே மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ பேர்ட். ஒன் செகண்ட். ஓகே சார். அட, வீட்ல இருந்து தான். இப்ப எப்படி அவாய்ட் பண்றது மட்டும் பாரு. ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் உடனே வரேன். சார்